பகவானே சரணம். புத்திசாலி யோகம். இந்த புத்திசாலி யோகம் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஜாதகத்தில்? புத்திசாலி யோகம் வந்து 5ஆம் அதிபதி சுபராக இருந்து அவர் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காரு, நல்ல பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா அவன் ரொம்ப புத்திசாலியாக இருப்பான். இல்லைன்னா உச்ச வீட்டில் இருக்கார், அவரோட உயர்ந்த வீடு, உச்சம் நீச்சம் மத்தியம் சமம் இந்த மாதிரி சில வீடுகள் உண்டு கிரகங்களுக்கு. அதில் வந்து அவர் உயர்ந்த வீடு உச்ச வீட்டில் இருந்தார்னா உச்சமாயி நல்ல டிகிரி நல்ல சாரத்தில் மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பான் அந்த ஜாதகன். அதே வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகி சுபர்கள் மூலியமாக பார்த்து நல்ல கிரகங்கள் சுபர்கள் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவன் ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பான். அதே கர்த்தரின்னு வாங்க, பாப் கர்த்தரினா 2 சைடு அபுசுபர்கள் உட்கார்ந்துருந்தாலும் பாப் கத்திரி யோகத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் சுபராக இருந்தார்னா பஞ்சமாதிபதி அவன் வந்து சுயம்புவாக இயங்குவான், யாரோட உதவி தேவையில்லாத புத்திசாலியாக இருப்பான். அவன் ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரோ கண்டுபிடிக்க முடியாது. பகவானே சரணம்.